நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரோதி வருடம் ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்போ ஆனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது, இந்த கிரகம் நமக்கு சாதகமற்று இருக்குது, அப்போ அதுக்குண்டான மாதிரியான முடிவுகளை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் அனுமானிச்சிக்கலாம். அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறத நாம் ரொம்ப துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், பூமிகாரகன் செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், ஆனி 27 ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறாரு, புத்திகாரகன் புதன் மிதுனத்தில் இருக்கார், 12 கடகத்தில் சந்திரனோட வீட்டுக்கு போகிறாரு, சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துட்டு 22 கடகராசிக்கு போகிறாரு, குரு பகவான் ராஜ கிரகம் சுப கிரகம் ரிஷபராசியில் இருக்கார், சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்துக்கிட்டு இந்த ஆனி மாதம் 5 அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார். சனி வக்கரம் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் 5 நடக்குது. ராகு கேதுக்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மீனத்தில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார், கேது கன்னிராசியில் புதனோட வீட்டில் இருக்கார். இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள். சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதத்தில் நடக்குது. அப்படி ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனி மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் உங்களோட ராசியிலே இருக்கார். இது ஒரு யோகம்தான். ஏன்னா ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருன்னா நடக்கிறதே நம்ம ஆட்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ உடம்புல இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் சரியாகும் இந்த ஆனி மாதத்தில். ஏற்கனவே உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க அடிக்கடி ஜுரம் வந்துடுது, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே மருத்துவ செலவு அப்படிங்கிறதே இந்த மாதத்தில் இருக்காது. இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பரவாயில்லப்பா, ஏதோ சம்பாதிச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கட்டிக்கிட்டு கிடக்கிறேன், ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர் தான் 2 மாடிக்கு 3 மாடி கட்டிக்கிட்டு இருக்காரு, என் கையில் உள்ள காசெல்லாம் காலி ஆகிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி இருந்தவங்களாம் இனிமேல் ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியதில்லை. அதுமாரி நம்மளோட உடம்புலையும் பார்த்திங்கன்னா ஒரு புது தெம்பு இருக்கும். அப்பா நம்ம ஆரோக்கியமாக இருக்கட்டா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், வா 8 மணி நேரம் வேலை செய்கிறத 12 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சரி, நம்ம தொழிலை தூக்கி நிறுத்தி பண்ணணும். உடம்பு நல்லா இருக்கிறப்பயே ஏதாவது 10 ரூபா சாய்ச்சி காமிச்சு பண்ணணும். சோறு இருந்தால் தான் சித்திரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தெம்போடு நீங்கள் இந்த மாதத்தில் வேலை செய்வீங்க. அதேமாரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறதால தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ இந்த சனி பகவானோட வக்கர காலகட்டத்தில் கொஞ்சம் நமக்கு லேசாக மனசு சல்லாபப்படும். சரி 10 ரூபா காசு பணம் வருதே, அதை எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவோமா, ஜாலியாக இருப்போமா அப்படின்லாம் கொஞ்சம் தோணும். அதெல்லாம் கொஞ்சம் நாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஆனி 5 அன்னைக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். 10க்கும் 11க்கும் அதிபதி வக்கரம் அடையும் போது தொழிலில் சில இடைஞ்சல் வரும். என்ன காரணம், ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், திடீர்னு வேலையை விட்டு நின்றுவான், அடிக்கடி லீவ் போடுவாங்க, அவங்க வேலையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டி வரும். என்ன பண்ணுறது, ரொம்ப வருஷமாக இருந்துட்டான், தொழிலை கற்றுக் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே இன்னொருத்தனை கண்டுபிடிச்சி நான் தொழிலை கற்றுக் கொடுத்து என்னத்தை போகிறது வர்ற அன்னைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுவில் வேலையை விட்டு நிற்கவும் முடியாமல் நம்ம கடந்து மெனக்கட்டுக்கிட்டு கிடக்கிற மாதிரியும் இருக்கும். அது பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்ம பார்த்து செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டத்தில் புது ஆட்களை வேலைக்கு சேர்க்க வேண்டாம், ஏதோ இருக்கிற ஆளுங்களை வச்சே ஓட்டிக்கிறது. அதுக்கு மேலே முடியலைன்னா நம்ம தான் கொஞ்சம் இறங்கி செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதுமாரி சில பேர் கூட்டு தொழில் செஞ்சிகிட்டு இருப்பீங்க. ஒரு நண்பன் ஒருத்தன் கூட்டாளி ஒருத்தனோட சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபா முதலீடு போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட்டாளி விலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுவாங்க. அது நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். என்னடா நல்லா போயிட்டுருக்கு, அவன் பாதியில் போகிறேங்கிறானே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி கூட்டு தொழிலில் கூடுமான வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா தொழிலுக்கு அதிபதியே சனி தான் அப்படிங்கிறப்ப அவரும் வக்கரம் அடைகிறார். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதுமாரி கொஞ்சம் இந்த வக்கர சனி காலகட்டத்தில் எளிதாக முடிய வேண்டிய சில காரியம்லாம் பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டே கிடக்கும். என்னடா அவன் மற்றவங்களாம் செத்த நேரத்தில் செஞ்சுட்டு போகிறான், நமக்கு மட்டும் இழுத்துக்கிட்டே கிடக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி மற்றவங்கள்ட்ட பொறுப்பை சொல்லி எந்த முக்கியமான வேலையும் கொடுக்காதீங்க. அவன் ஒன்று கிடக்க ஒன்று கெட்டது பண்ணிவிட்டு 10 ரூபா வேலைக்கு 20 ரூபா செலவு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதனால் முக்கியமான வேலையெல்லாம் நீங்களே கவனமாக செஞ்சுக்கிறது நல்லது. அதுமாதிரி யாருக்கும் பணம் சொல்லி பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்தால் 10 ரூபா தூக்கி அடிச்சிருப்போம், இல்லைன்னா எனக்கு தெரியாதுப்பா இன்னொருத்தண்ட வாங்கி கொடுக்குற புழக்கெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுங்க. அதால்
உறவு முறிஞ்சாலும் சரி, நட்பு முறிஞ்சாலும் சரி. ஏன்னா வாங்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு உறவு முறியறதை விட சும்மா பிரிஞ்சுக்கிட்டு போகலாம், தப்பு கிடையாது. அதனால் குடும்பமான வரைக்கும் யாருக்கும் இந்த சனி வைக்கிற காலகட்டத்தில் ஜாமீன் போடுறது, ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, இந்த வேலைலாம் செய்யாதீங்க. அதுமாரி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆனி 12ஆம் தேதி 4வது வீட்டுக்கு போகிறாரு. ராசிக்கு அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராசிக்கு 3க்கும் அவர் தான் அதிபதி, 6க்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து 4வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை தேவைக்கு எந்த குறையும் கிடையாது. இன்றைக்கி 10 ரூபா வேணுன்னா அந்த 10 ரூபா நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு 10 ரூபா வேணுமா அதுவும் நம்மள்ட்ட இருக்கும். நம்ம போய் யார்ட்டையும் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் கிடையாது, கடன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான 10 ரூபா நம்மக்கிட்ட இருக்கும். வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம 10 ரூபா கடைசி நேரத்தில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், 10 ரூபா தான தர்மம் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு. ஆனால் இந்த மாதத்தோட கிரக அமைப்பு என்ன சொல்லுது, தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மங்கிறது. அதனால் நாளைக்கு 10 ரூபா வேணும் அப்படின்னு இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இது மாதிரி வழக்குகள் சாதகமாக முடியும். இடம் பூமி சம்மந்தப்பட்ட வழக்கு ஏதாவது இருக்குது, பூர்வீக சொத்தில் ஒரு பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டிருக்கான், சொந்தக்காரன் ஒருத்தன் கேஸு போட்டிருக்கான், அப்படி ஏதாவது இருந்தது, இல்லை ஒரு காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து நமக்கு நஷ்டஈடு வர வேண்டியது இருக்குது, இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க. ஒரு பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன், சும்மா வேலை வைக்குது, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, இதை நம்பி ஒரு வெளியூருக்கு அல்ல அவசரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல, பாதி வழியில் ஏதாவது ரிப்பேர் ஆகி நின்று போகுது, அப்படி புலம்பிட்டு இருந்தவங்களாம் ஒரு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அதுமாரி கடகராசிக்கு சுக்கிரன் 22ஆம் தேதி போகிறார். அதாவது அது வரைக்கும் மிதன ராசியில் தான் இருக்கார். ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான அவர் 3வது வீட்டில் இருக்கார். 3வது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சகோதர உறவுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நன்மைகளை உருவாக்குவார். அண்ணன் தம்பிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. அண்ணன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குது, தம்பி வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பீங்க. 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4வது வீட்டுக்கு வரும்போது ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஒரு புது பாதை கிடைக்கும். அதாவது என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ செலவு இருக்கே, இல்லை அங்கே சேர்க்கணுமே, இந்த காலேஜில் கொண்டு படிக்க வச்சுருக்கோமே, ஹாஸ்டலுக்கு பணம் கட்டணுமே, காலேஜுக்கு பணம் கட்டணுமே, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணுமேனு யோசிச்சுருந்தவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ரூட்டு கிடைக்கும். இதால் 10 ரூபா நமக்கு வருமானம் இருக்குது, இதை போய் பிடிச்சிக்கடா அப்படிங்கிற மாரி ஒரு அனுபவமிக்கவர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி புகழ்மிக்க மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பாங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சுக்கிர பகவானாலேயும் இருக்குது. புதனும் வாகன யோகத்தை கொடுக்குறாரு, சுக்கிரனும் வாகன யோகத்தை கொடுக்குறாரு. ரெண்டும் சேர்ந்து ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம். அதுமாரி இந்த மாதத்தோட கடைசி ஆனி 27ஆம் தேதி ராசிக்கு அதிபதி செவ்வாய் தனஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிர பகவானோட ஊடான ரிஷபத்துக்கு போகிறார். ராசிக்கு அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது வாங்கல் குடுக்கல்ல இருந்த அதிருப்தி அப்படிங்கிறது சரியாயிடும். கொடுத்த பணம் வராமல் இருந்ததுன்னா 27ஆம் தேதிக்கு மேலே வசூல் பண்ணலாம். வாங்கின பணத்தை கொடுக்க முடியாமல் இருந்ததுன்னா கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் 27ஆம் தேதிக்கு மேலே. அப்போ இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்குது. இந்த சனி பகவானோட வக்கிர காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த செவ்வாய் ரிஷபராசிக்கு போன பிறகு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக மேசராசி திருமணமாகல, 35 ஆச்சு, 37 ஆச்சு, 40 ஆச்சு. நான் தூக்கி வளர்த்தவங்களாம் கல்யாணம் பண்ணி 2 புள்ள வச்சுருக்கான். எனக்கு இன்னும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுமாரி வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டிட்டு போகிறேன், காப்பி போட்டு கொடுத்து எனக்கு கைவலி எடுத்தது தான் மிச்சம். இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாறி போயிடும். அப்போ திருமண யோகமும் கைகூடி வரப்போகிற ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் தினமும் குளித்து முழிவிட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. காலை நேரத்தில் எழுந்திரிச்சா குளித்து முழிவிட்டு வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு ஒரு துளசி தண்ணியை வச்சு மனசார வணங்கிட்டு அந்த துளசி தண்ணியை நம்ம ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அமாவாசை நாட்களில் விரதம் இருங்க, மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. சனிக்கிழமை, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லாம் ஏழைப்பாளைகளுக்கு 10 ரூபா உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.